ஃபிஷ்ஷு எப்போல்லாம் வாங்குகிறோமோ கண்டிப்பாக அதில் ஒரு ஃப்ரை இருக்கும். இன்றைக்கி பீச் ஸ்டைலில் கிடைக்கிற ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வீட்லேயே அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான மசாலா வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பிளேட்டில் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு திக்காக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 விதமான ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக எடுக்கிற டொராடோ அப்படிங்கிற ஃபிஷ்ஷு. இது வந்து நம்ம ஊர்லனா கிடைக்கிற மத்தி மீன் தான். உள்ளே இருக்கிறது எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் கட் பண்ணி தர மாட்டாங்க. நான் எக்ஸ்ட்ரா வீட்டில் வந்து நல்லாவே கழுவிட்டு அதில் மஞ்சள் தூள் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறக்காக நான் இந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த சீக்ரெட்டான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இது வச்சிருக்க பொருள் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். என்னென்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீன்லேயே தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். வரமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நான் தோலோடையே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுதான் இந்த மசாலா. இதை வந்து நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் கிடையாது, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி அழகாக தூவி விட்டுடுங்க. நல்லாவே வந்து இதை லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சு வரணும். இதை அப்படியே எடுத்து மீடியம் ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் ஒவ்வொரு நீங்கள் ஃபிஷ்ஷாக போட்டு பொரிச்சு எடுங்க. மசாலா எதுவும் பிரிஞ்சு போகாமல் டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் பவுடராக கூட அரைச்சிக்கலாம். நான் கோர்ஸாக அரைச்சனால இந்த மாதிரி இருக்குது. ஒரு சைடு ஈவனாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.